இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சும்மாவே ரெக்கார்ட் பண்ணி போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கே தெரியாம செம வைரலா போயிடுச்சு. அதுவும் வந்து ஒரு 2, 3 டேஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, 200Kக்கு மேல வந்து வியூஸ் வந்துடுச்சு. நெறைய லைக்ஸும் வந்திருந்தது. அதேமாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரியாக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ விஷயம் வந்து என்னன்னா, இது NH716 இதில நாங்க ஏறுனோனே வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2, 3 கிலோமீட்டர்ஸ்க்கு எங்களுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கார் வந்து ஆப்போசிட் லேன்ல செம்ம ஸ்பீடா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். இது மாரி இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா முடியல. அண்ட் ஆப்போசிட் லேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க லோக்கல்ஸ் வந்து யூசுவலாவே ரெகுலரா டிரைவ் பண்ணிட்டு தான் போவாங்களாம். அண்ட் யூ டர்ன் போடணும்னா அட்லீஸ்ட் வந்து 4 டூ 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரவுண்ட் ட்ரிப் பண்ணிட்டு வரணும். ஸோ சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாமே நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் இந்த கார் ஓட்டிட்டு போறவர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஹசார்ட் லைட் போட்டிருக்கணும். ஏன்னா, அந்த ஏரியாவுக்கு வந்து தெரியாதவங்க புதுசா அந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார் ஓட்டிட்டு வந்தாங்கன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்க ரிட்டர்ன் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆப்போசிட்ல கார்லாம் செம்ம ஸ்பீடா வந்துட்டு தான் இருக்கு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபா போங்க ப்ரோ, பார்த்து ஓட்டுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அக்கறை காட்டுனதுக்கு ரொம்ப ரொம்ப அதே மாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, "நீ மட்டும் என்னடா ரொம்ப பெரிய ஒழுங்கா? ஒரு கையில வண்டி ஓட்டிட்டு இன்னொரு கையில ரெக்கார்ட் பண்ற. அது மட்டும் சேஃபான்னு?" கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சேஃப் கிடையாது. ஸோ என்னோட தப்ப சுட்டி காட்டுனது உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.